عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء உங்கள் இறைவனிடமிருந்து எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. ஒருவன் பிறப்பில் முஸ்லிமாக இருக்கின்றான். முஸ்லிமாக இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்திலே வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரேபிய தீபகற்பம் எங்கும் அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் நல்ல விடயத்தை அடைந்து கொள்ளக்கூடாது. இப்லீஸ் காட்டக்கூடிய பாதையில் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் மீதும் இன்றும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ விரும்பும் எல்லா இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹு தஆலா தனது சாந்தியை என்றென்றும் சொரிந்தருள்வானாக. அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றிருக்கும் நாம் அவன் ஏவியிருக்கக்கூடிய விடயங்களில் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் தடுத்திருக்கக்கூடிய விடயங்களிலிருந்து முழுமையான எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் புரிகின்றேன், வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அராஃப் என்ற அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் ஒரு விடயத்தை சொல்கிறான். அதனை அடிப்படையாக வைத்து விலை போகும் அல்லாஹ்வின் அருட்கொடைகள் என்ற தலைப்பில் சில துணுக்குகளை உங்களுக்கு முன் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون.
இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள். அவனை விடுத்து மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான். இதனை அடிப்படையாக வைத்து நாங்கள் விளைகின்ற விடயம் விளை போகும் அல்லாஹ்வின் அருட்கொடைகள். அருட்கொடைகள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் மனிதனுக்கு பொதுவாக கிடைத்திருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றல்களுக்குள்ளால் கிடைத்திருக்கக்கூடிய அத்தனையும் அருட்கொடை. ஒருவனுக்கு நல்ல அறிவு திறமை இருக்கும், நுணுக்க திறமை இருக்கும், இன்னொரு திறமைகள் இருக்கும். இத்தனையுமே அருட்கொடை. இந்த அருட்கொடைக்கு முன்பதாக எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, ஒருவன் பிறப்பில் முஸ்லிமாக இருக்கின்றான் என்பது ஒரு அருட்கொடை. முஸ்லிமாக இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஞானம் ஒரு அருட்கொடை. சொத்துக்கள் செல்வங்கள் இவனுடைய கையிலே துவள்கின்றது ஒரு அருட்கொடை. வாலிபம் என்று சொல்லக்கூடியது ஒரு அருட்கொடை. இப்படி இதையெல்லாம் விடுத்து இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய எமக்கு ஒரு அருட்கொடை, நாங்கள் எல்லோரும் ஆண்களாக இருக்கிறோம் என்பது ஒரு அருட்கொடை. இது போக அதிகாரங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு அருட்கொடையாகவே அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, இத்தனை அருட்கொடைகளையும் இந்த உலகத்திலே அடக்கி இறுக்கமாக பிடித்து வளைத்து நொறுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழால் விலை போகக்கூடியதாக இருக்கின்றது. யார்? இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன் தெரிந்தானே. அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலிருந்து அவனை அப்புறப்படுத்தும் போது அவன் அல்லாஹு தஆலாவிடம் ஒரு வாக்குறுதியை வாங்கிவிட்டு வருகிறான். சும்ம லஆத்தியன்ன மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அல்லாஹு தஆலாவிடம் சொல்லுகின்றான் இப்லீஸ், சும்ம லஆத்தியன்ன மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்து நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வ மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால் நின்று வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வ அன் ஐமானிஹிம், அவர்களுக்கு வலப்புறம் இருந்து நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு இடப்புறம் இருந்து வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், உனக்கு சிரம் தாழ்த்தி நன்றி செலுத்தக்கூடிய அதிகமான பேரை நீ காண மாட்டாய் என்று அல்லாஹு தஆலாவிடம் சபதம் பூண்டு வந்தவன் தான் அந்த இப்லீஸ். அந்த இப்லீஸுடைய முயற்சி அன்று தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இதற்கு பின்னாலும் அவனுடைய முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். தௌவா பணி துளிர்விட்டு கொண்டே இருக்கும். அதற்கு அடிமைப்படக்கூடியவர்கள் அதிகமான பேர்கள் அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் விசேடமாக கவனிக்கக்கூடிய ஒரு கருப்பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்ப்போம், அறிவு, வாலிபம், ஆண் என்ற தன்மை எல்லாமே விலை போகக்கூடியது. விலைக்கு வாங்கி அவனுடைய திறமைகள் என்ன இருக்கின்றது, அவனுடைய ஆற்றல்கள் என்ன இருக்கின்றது, அத்தனையும் இந்த இப்லீஸ் தெரிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய ஆற்றலை வைத்து அவனை விலைக்கு வாங்கி அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் பரிசு பொக்கிஷமான அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக அவனுடைய கோபத்துக்கு ஆளான அந்த நரகத்தில் தள்ளுவதற்குத்தான் இந்த இப்லீஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, இப்படி முயற்சி செய்கின்ற இந்த செய்திகள் பல கோடி எங்களிடமும் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒவ்வொன்றாக சில துணுக்குகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் பேச எடுத்துக்கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய தீபகற்பத்திலே வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரேபிய தீபகற்பம் எங்கும் அப்படி சீறிக்கொண்டு அந்த பிரச்சாரம் போய்கொண்டிருக்கும் நேரத்தில் மக்கள் சாரி சாரியாக உள்ளே நுழைகின்ற நேரத்தில்
அங்கே இபிலிசுடைய அடிவருடிகள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக சீற்றம் கொள்கிறார்கள். ஓஹோ, துடைத்து எறிந்து விட வேண்டும் இந்த சத்திய கொள்கையை. அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவன் நல்ல விடயத்தை அடைந்து கொள்ள கூடாது. இபிலிஸ் காட்டக்கூடிய பாதையிலே சென்று நரகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று இணை வைப்பாளர்கள் அங்கே சீற்றம் கொள்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சத்திய தூதை தடுப்பதற்காக முதலாவது விலை பேச ஆரம்பிக்கிறார்கள். விலை என்று சொல்லுகின்ற நேரத்தில் பணம் மாத்திரம் விலை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலைக்கு வாங்குவதற்காக தெரிவு செய்த ஒரு மனிதர் உத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்க நல்ல நுணுக்க சிந்தனை உள்ள யாரையும் வசீகரமாக பேசி வளைக்கக்கூடிய ஒரு மனிதரை தெரிவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்புகிறார்கள். முதலாவது உத்பா போகிறார். போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யா முஹம்மத், நீங்கள் ஒரு சத்திய கொள்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய கடவுள்களை எல்லாம் நீங்கள் மறுக்கிறீர்கள். இந்த மறுக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நோவினைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கொள்கையை சொல்லுகின்ற விடயத்தில் நீங்கள் ஒரு தணிக்கை நிலைமைக்கு வந்துவிட்டால் நாங்கள் உங்களை உயர்நிலைப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அரேபிய தீபகற்பத்திலே நீங்கள் ஒரு பணக்காரராக இருக்க வேண்டுமா? உங்களுக்கு பணத்தை அள்ளித் தருகிறோம். இல்லை, இந்த அரேபிய தீபகற்பத்திலே ஒரு அழகிய பெண்ணை மணந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு நாங்கள் அழகான பெண்ணை தருகிறோம். இல்லை, எங்களுக்கு நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இல்லை, உங்களுடைய மூளையிலே ஒரு கோளாறு இருக்கின்றதா? அதற்கு நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் என்று சொல்லி முதலாவது உத்பா வலையை வீசி 4 பக்கத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி வளைத்தெடுக்க முயற்சிக்கின்றார்கள். இப்லீஸ் விலைக்கு வாங்குவதற்காக உத்பாவை அனுப்பியிருந்தான். உத்பாவின் இந்த இன்பகரமான சொற்களை எல்லாம் ஒரே வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். மறுத்துவிட்ட செய்தியை குறைஷி காவிர்களிடம் போய் சொல்லுகின்ற நேரத்தில் இன்னும் அந்த குறைஷி காவிர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஓம், நாங்கள் இரண்டாவதாக இன்னொரு மனிதரை அனுப்புவோம். அது நபி அவர்களுக்கு முஹம்மத் என்று சொல்லக்கூடியவருக்கு மிகவும் வேண்டிய ஒரு நபரை நாங்கள் அனுப்புவோம். அவரை இலேசாக விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையின் சகோதரனை அனுப்புகின்றார்கள். அனுப்பியவுடன் அபூ தாலிப் போகிறார். அபூ தாலிப் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து போஷித்து அவர்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் எல்லாம் முடித்து வைத்த ஒரு நபர் அபூ தாலிப் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அபூ தாலிப் போய் என்ன செய்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதே வார்த்தைகளை சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இதற்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, இதற்கு பிறகு உங்களுடைய உயிருக்கு நீங்களே தான் உத்தரவாதம் என்ற எச்சரிக்கையை போடுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே வார்த்தையிலே அதற்கு விடை சொல்லுகின்றார்கள். என்னுடைய வலது கரத்திலே இந்த காவிர்கள் சூரியனையும் இடது கரத்திலே சந்திரனையும் தந்தாலும் என்னுடைய இந்த ஓரிரை கொள்கைகளை நான் விடவே மாட்டேன். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரி, விரையுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வின் மன்னிப்பின்பாலும் சுவர்க்கத்தின்பாலும் விரையுங்கள். அந்த சுவர்க்கம் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த், வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டுள்ள பிரமாண்டமானது. உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சமுள்ளவர்களுக்கு அது ஆல்ரெடி சித்தப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். உடனே சொல்லுகின்றார்கள், என்னுடைய வலது கையிலே சூரியனையும் இடது கையிலே சந்திரனையும் தந்தாலும் நான் இந்த விடயத்திலிருந்து ஒதுங்கப் போவதில்லை என்று ஒத்தை வார்த்தையாக சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, இப்லீஸ் வலை வீசுவான், எல்லோரிடமும் வலை வீசுவான், உங்களிடமும் வலை வீசுவான், என்னிடமும் வலை வீசுவான். அந்த வலைகளுக்கெல்லாம் நாங்கள் அகப்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அறிவை தேடி கற்றுக்கொள்வது கட்டாயமான ஒரு செய்தி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, இன்று மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்று கேட்டால் கூட தெரியாத ஒரு நிலைமை. அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, இதே போன்று விலைக்கு வாங்கப்படாத சில உத்தமர்கள் அவர்களுடைய சுவடுகளை இந்த பூமியில எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சுவடுகளையும் நாங்கள் தேடி கற்று அதிலிருந்து படிப்பினை பெற்று எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும். அதிலே ஒரு மனிதர் தான் கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதருடைய ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஈராக் என்ற பிரதேசத்திலே ஒரு வாலிபன் திடீரென, அந்த வாலிபனை பொறுத்தவரையில் ஒரு பூசாரி குடும்பம், ஒரு மத வழிபாட்டு குடும்பம் அந்த ஊரிலே, அந்த பிரதேசத்திலே அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே மிகவும் உயர்வான ஒரு குடும்பம். காணிக்கைகள் நைவேத்தியங்கள் அத்தனையும் அவர்களுடைய வீட்டிலே வந்து குவிகின்றது. அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யாரும் பேசினால் அவர்கள் வாயிலே கையை வைத்துக் கொண்டும் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பிதம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு வாலிபன் திடீரென்று ஒரு விடயத்தை சொல்கிறான். அந்த குடும்பம் சிலை வணக்கத்தின் உச்சகட்டத்திலே இருக்கின்றது. போதாக்குறைக்கு அந்த தந்தை சிலை சமைத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படி இருக்கும் நேரத்தில் திடீரென தன்னுடைய தந்தையுடைய இந்த நடையுடைய பாவனை அத்தனைக்கும் எதிராக ஒரு வாலிபன் சொல்லுகிறான். அங்குள்ள மக்களுக்கு ஒரு பிரமிப்பு, ஏன் இப்படி பேசுகிறார்? ஒரு நல்ல குடும்பத்திலே, ஒரு பெரிய கௌரவமாக வாழக்கூடிய குடும்பத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறானே, இவனுக்கு ஏதுக்கு இந்த தேவை? அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் அந்த தந்தை கூட சொல்லுகிறார், நீ வீட்டை விட்டு போகவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்று மிரட்டுகின்ற நேரத்தில் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த வாலிபன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து உரைக்கின்ற நேரத்தில் இன்னொரு அத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்கிறார். இப்லீஸ் பல பக்கத்தாலும் அவரை விலைக்கு வாங்கிக் கொள்ள முயற்சிக்கிறான். ஒரு முயற்சியிலும் அந்த மனிதர் தன்னை அப்படியே ஈடு கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த செய்தி, ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் தண்டிக்கப்படக்கூடிய இறுதி கட்டம் என்ன? ஒரு நெருப்பு குண்டத்திலே அவரை போட்டு எரித்து பொசிக்கு விடுவோம் என்று சொல்லி அந்த முயற்சி மேற்கொள்கின்றார்கள். இவர் இப்லீசுடைய அந்த வலைக்கு அகப்படாமல் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா சடப்பொருட்கள் என்று பார்க்கக்கூடிய இந்த வெறுமனே நெருப்பு, காற்று, நீர் போன்ற அத்தனையும் இசைவாக்கி கொடுக்கிறான். என்ன சொல்லுகின்றான்? அந்த நெருப்பை பார்த்தும் குல்யானார் கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பை இப்ராஹிமுக்கு நீ பர்தன் குளிராகவும் சலாமன் சலாமத்தாகவும் இருக்க வேண்டும் என்று எரிக்கக்கூடிய நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான் என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் குர்ஆனிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுடைய வலை வீசலுக்கு விலை போகவில்லை என்பதை இந்த இடத்திலே காட்டுகின்றது. அதே போல இன்னொரு வரலாற்று செய்தியும் அல் குர்ஆனிலே படிக்கக்கூடிய ஒரு செய்தி. நைல் நதிக்கரையோரம் ஒரு அரச மாளிகை, பண்டை காலத்தில் எகிப்தில் ஒரு அரச மாளிகை அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அதிலும் ஒரு ரூம், ஒரு பகுதி மிகுந்த அலங்காரத்தோடு உள்ள காட்சிகள், மன வாசனைகள், அத்தனை வாசனைகளுக்கு மத்தியிலும் அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறான். முறுக்கேறிய உடலோடு, வாலிப அந்த கட்ஸோடு, அந்த நிலையோடு அவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இப்போது அந்த வாலிபனை விலைக்கு வாங்கிக் கொள்வதற்காக இப்லீஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சுலைஹா தன்னுடைய அவயவங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டு அந்த வாலிபனை மடக்கி தன்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள்.
அந்த வாலிபன் அச்சத்தில் இறை அச்சத்தை கொண்டவர். அவருடைய உள்ளத்திலே இறை சிந்தனை இருக்கின்றது. இப்போது இப்லீஸ் வலை வீசிக் கொண்டிருக்கிறான், விலைக்கு வாங்கிக் கொள்வதற்காக முயற்சிக்கிறான். அந்த வாலிபன் நினைத்தால் அந்த பெண்ணிடம் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைவு செய்து விட்டால் அந்த அரண்மனைக்கு இவர் ஒரு முக்கிய ஒரு அதிகாரியாக இருக்க முடியும். அவர் எதெல்லாம் விரும்புகின்றாரோ இந்த உலகத்தில் அத்தனையும் அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இருக்கும் போது அவருடைய இறையச்சத்தின் காரணமாக அந்த பெண்ணிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் வெறுத்து அல்லாஹ் ஒருவனுடைய திருப்தி மாத்திரம்தான் எனக்கு வேண்டும் என்ற நிலையில் என்ன செய்கிறார்? சிறைக்கூடம் போய் பல ஆண்டுகள் சிறைக்கூடத்திலே கழித்த வரலாற்று செய்தியை அல்லாஹு தஆலா சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் அழகாக அடிக்க, நீண்ட வரலாறும் கூட. ஒரு அத்தியாயத்திலே ஒரு நீண்ட வரலாற்றை சொல்வதாக இருந்தால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்தியை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போகின்ற வரலாற்று செய்தியை அழகாக நீங்கள் குர்ஆனிலே படித்துக் கொள்ள முடியும். இப்லீசுடைய விலைக்கு அந்த வாலிபர் கட்டுப்படவில்லை. அவருடைய நிலையில் வைத்து எங்களை சிந்தித்து பார்த்தால் அப்படி ஒரு கட்டம் இருந்தால் எங்களுடைய உள்ளங்கள் என்ன சொல்லும் என்பதை உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கையை வைத்து தட்டி பார்த்து கேட்டால் அதற்கு விடை கிடைக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, இறை அச்சம் ஒன்று மாத்திரம் உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் இத்தனை சந்தர்ப்பங்களிலும் விலை போக மாட்டோம் என்பதுதான் உண்மை. இதுபோல 1300 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு மனிதர் அரேபிய தீபகற்பத்திலே வாழ்கிறார். இவர் ரோமாபுரியில் இருந்து வந்த, ரோம் தெரிந்தானே, இத்தாலி. அந்த ரோமாபுரியில் இருந்து மக்காவுக்கு வந்து இந்த நகைகள் எல்லாம் அவர் உருக்கி ஆபரணங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதர் அந்த மக்கமா நகரத்திலே தன்னுடைய தொழிலை மேற்கொண்டிருக்கும் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது செய்தி தனக்கு கிடைக்கின்றது. ஓரிரை கொள்கை தனக்கு கிடைக்கின்றது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் தான் இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகின்றார். சொல்லிவிட்டாரா? சொன்னதற்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், அரேபிய தீபகற்பத்திலே அந்த ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு என்ன தொந்தரவுகள். சுடுமணலிலே போட்டு கிடத்தி வைப்பார்கள், அப்படியே நிறுத்தி வைத்து சுற்றி வளைத்து வைக்கோல் போன்ற பொருட்களை வைத்து நெருப்பை மூட்டி அந்த புகையை சுவாசிக்க வைப்பார்கள். இன்னொரு கொடுமைகள், இத்தனை கொடுமைகளையும் பார்த்து கொண்டு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள், பொற்கொள்ளர். அப்போது இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணித்து விட்டார்கள். போனதற்கு பின்னால் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம். பார்க்கும் பக்கம் எல்லாம் இணை வைப்பு நிகழ்ச்சி. அங்கே பார்த்தாலும் இணை வைப்பு சிற்கு, இங்கே பார்த்தாலும் சிற்கு. எல்லா பக்கங்களும் சிற்கில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் நான் இந்த சமூகத்துக்கு மத்தியில் வாழ முடியாது. ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க. மௌத்தா போற நேரம் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்கில் வந்து கேள்விகள் கேட்ட அந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய விடைக்கு அவர்களும் ஒரு விடை சொல்வார்கள். உங்களுக்கு இந்த இடத்திலே உங்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருக்க வேண்டாமா என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய உயிர்களை பறிக்க இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுவோம். இந்த நிலை அந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நினைவு வருகின்றது. மக்காவிலே இருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவருக்கு பெரும் தடுமாற்றமாக இருக்கின்றது. மதீனாவுக்கு போக முனைந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் காபிர்கள் கேள்விப்பட்டு ஓடோடி வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா சுஹைப், சுஹைபே, நீங்கள் மதீனா போறீங்களா? ஓமாம், போதான் இருக்கு. எங்களுடைய நகைகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும் போது நீங்கள் இந்த மக்காவை விட்டு போக முடியாது. ஒரு தடையை போட்டு பார்க்கிறார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஓமாம்,
இதோ தயாராக இருக்கிறேன், உங்களுடைய நகைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு செல்வதற்கு நான் காலதாமதமாக இருந்து கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே அவர்கள் வெற்றி காணுகின்றார்கள். அதற்கடுத்தபடியாக அந்த காவிர்கள் பார்க்கிறார்கள், ஓம் நீங்கள் ரோமாபுரியிலிருந்து வருகின்ற நேரத்தில் வருமனே வந்தீர்கள், இப்போது கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள், இத்தனை சொத்துக்களும் இந்த மக்கமா நகரிலே சம்பாதித்தது, எனவே கொண்டு போக முடியாது, எல்லாம் வைத்துவிட்டு போக வேண்டும் என்று ஒரு நிலையை ஏற்பாடு செய்கின்றார்கள். இப்போது சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனையும் நான் விட்டு போக போகிறேன், எனக்கு வேண்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு பிரமாண்டமான அந்த சுவர்க்கம். மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதற்கு மேலே கட்டில்கள் போடப்பட்டிருக்கும், அடுக்கடுக்காக தலையணிகள், அங்கே அவர்கள் நிம்மதியாக சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற இந்த சுவனத்து செய்திகளை அவர்கள் புரிந்திருந்த காரணத்தினால் இந்த உலகத்திலே இபிலிஸால் வீசப்படுகின்ற எந்த ஒரு சதத்துக்கும் அவர்கள் விலை போகவில்லை. ஆனால் இன்று நம்மோடு இந்த செய்தியில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னார், ஒரு சாதாரணமான ஒரு திருமண நிகழ்ச்சியிலே, உதாரணத்துக்கு ஒரு திருமண நிகழ்ச்சி நாங்கள் எடுத்து பார்ப்போம். ஒரு திருமண நிகழ்ச்சியிலே நீங்கள் பெண் வீட்டு விருந்தை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று சொல்கின்ற நேரத்தில் அவர் பார்க்கிறார், சுத்தமான தௌஹீத்வாதி இந்த பக்கமும் இந்த பக்கம் பார்க்கிறார், என்னுடைய குடும்பம் என்னோடு கோபித்துக் கொள்வார்கள், எனவே இதை மாத்திரம் நான் செய்ய போகிறேன். எங்களுடைய நிலை, இப்லீஸ் என்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்தானோ அன்றிலிருந்து இறுதி நாள் வரும் வரைக்கும், இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தா என்று அல்லாஹு தஆலாவிடம் கேட்டுவிட்டு வந்து விட்டான். அவனுடைய முயற்சி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்போது மனிதர்களாகிய எங்களுக்குத்தான் அல்லாஹு தஆலாவுடையும் அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய உபதேசங்கள், மனிதர்கள் அல்லாது வேற எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இந்த உபதேசங்கள் இல்லை. மனிதர்களாகிய எங்களுக்கு இந்த உபதேசத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தால், முதலாவது கோட்பாட்டாகத்தான் நான் இப்போது சொன்ன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தடைகளுக்கு அங்கால் எங்களுடைய எட்டுக்கள் வைக்கப்படக்கூடாது. முஹ்தஸத்தின் பிதா, குல்லு பிதத்தின் தலாலா, குல்லு தலாலத்தின் பின்னார். நீங்கள் மார்க்கம் என்று புதிதாக எதை உருவாக்கினாலும், அப்படி என்றால் மார்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலியை போட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த வேலிக்கு அங்காலும் நீங்க ஒரு காலை வச்சாலும் நீங்கள் போற இடம் வேறு, எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வேலிக்குள்ளால் சில கடமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுமத்தி விட்டு செல்லுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் இதா மாத இப்னு ஆதம், ஒரு ஆதத்துடைய மகன் மரணிக்கின்ற நேரத்தில் இன்கதா அமலுஹு இல்லா ஸலாஸின், அவருடைய 3 அமல்களை தவிர மற்ற அத்தனையும் அவருக்கு துண்டிக்கப்படுகிறது. சதகத்துன் ஜாரியத்துன், அவர் கொடுத்த சதகாக்கள், நிரந்தரமான தர்மங்கள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவ் இல்முன் யுன்தஃபு பிஹி, பிரயோசனமான கல்வி ஞானம் அவருக்கு தொடர்ந்து அந்த நன்மையை தந்து கொண்டே இருக்கும். அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய குழந்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை நாங்கள் எத்தனை பேர் எங்களுக்குள்ளேயே சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, உங்களுக்கு தெரியும், பொதுவாக இப்லீஸ் வாங்கக்கூடிய செய்திகள் இன்று பார்க்கின்றோம். பொதுவாக ஒரு விளையாட்டு மைதானத்தை போய் பார்த்தோம் என்று சொன்னால், பல லட்சங்களை செலவழித்து பல கூத்தாட்டங்களை ஏற்பாடு செய்து அதற்கு காசுகள், பணங்கள், நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி அங்கே அவர்கள் தன்னை இந்த உலகத்திலே அப்படியே ஸ்தம்பிதமடைய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மறுமையை மறந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிகாரம் என்ற செய்தி ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த அதிகாரத்துக்குள் விலை பேசி தெரியும். இப்போ எலெக்ஷன் வந்திருக்கிறது, இந்த எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு தலைமையும் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள்.
விலை பேசி அவர்களை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூரமாக்கக்கூடிய செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிமை அல்லாஹ் தஆலா விலை பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமினுடைய உடல் பொருள் அத்தனையும் சொர்க்கம் என்ற கிரயத்துக்காக வாங்கிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஒரு முஃமினை பார்த்துதான் சொல்றது. அப்படி என்றால் ஒரு முஃமினிடம் கையிலே இருக்கக்கூடிய பணம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு அடுத்த விடயங்களுக்கு வர வேண்டும். ஒரு முஃமினிடம் இருக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் தஆலாவுடைய தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு அடுத்த இடத்துக்கு வர வேண்டும். ஒரு முஃமினுடைய கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் துஷ்பிரயோகம் படுத்தப்படும். தெரியும் உங்களுக்கு ஸ்பெயின்ல என்ன நடந்துச்சு? ஸ்பெயின்ல நீண்ட கால ஆட்சி வரலாறு உங்களுக்கு தெரியும். அதை பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நீண்ட கால ஆட்சிக்கு பின்னால் ரோமர்கள் தான் அங்கேயும் போறாங்க. ரோமர்கள் படையெடுத்து அந்த ஸ்பெயினை கைப்பற்றுவதற்கு போகின்ற நேரத்தில் அங்கே கொர்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பிரமாண்டமான பள்ளி, இப்படி கிட்டத்தட்ட 120 மீட்டர் நீளம், இப்படி ஒரு 100 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பள்ளியிலே முஸ்லிம்கள் ஓடோடி போய் தஞ்சம் அடைகிறார்கள். இப்போ அதானே நடக்கிற பிரச்சனை ஒன்று வந்தா பள்ளிக்குள்ளுக்கு ஓடி போய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். பிரச்சனைக்கு பிறகு முஸ்லிம்களுடைய அந்த கருப்பு வரலாற்றை படிக்கும் போது என்ன சொல்லுகின்றது என்பதை புரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த குர்துபா என்ற இடத்துல இன்றைக்கு அந்த குர்துபா ஹொர்னாத்தா அந்த பேரெல்லாம கொண்டு அரபு நாட்டில் புதிய குடியேற்றங்களுக்கு பேரை வைத்து குடியேற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட நிலைப்பாடு அங்க அந்த நாட்டை பறிகொடுத்து விட்டு இங்கே வந்து பேரை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்குள் நுழைந்த முஸ்லிம்களை அந்த அந்த ரோமர் படை தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுறான். எப்படி தெரியுமா? நான் அந்த பள்ளிக்குள் என்னுடைய குதிரையின் மீது அமர்ந்தவனாக நுழைந்தேன். நுழைகின்ற நேரத்தில் ஒரு முஸ்லிம் கூட எங்களை எதிர்த்து கிளம்பவில்லை. எதிர்த்து கிளம்பி இருந்தால் நாங்களும் பல பேரை பறிகொடுத்திருப்போம். ஆனால் யாரும் எங்களை எதிர்த்து நிற்கவில்லை. அவர்கள் அத்தனை பேர்களை நாங்கள் கொன்றோம். என்னுடைய குதிரையில் நான் சவாரி செய்து வருகின்ற நேரத்தில் என்னுடைய குதிரையின் குழம்பு மூழ்குகின்ற அளவுக்கு அவர்களுடைய இரத்த வெள்ளம் அந்த பள்ளிக்குள் இருந்தது. பள்ளிக்குள்ளால் அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அதிகாரத்தை உலக ஆசைகளுக்காக பெண்களுக்காகவும் அங்கே அந்த அவர்களுடைய அந்த மாளிகை உள்ளு போய் பார்த்தா இப்படி சுவர்கள் எல்லாம் மாணிக்கங்கள், பூமிகள் எல்லாம் மாணிக்கங்கள், இதரையா இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பெயின்லே அந்த அரச மாளிகையில் காட்சியாக இருக்கின்றது, காட்சி பொருளாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்தியா 800 வருட காலம், ஸ்பெயின் 800 வருட காலம், இந்தியாவும் அது போன்ற நீண்ட காலம். இந்தியாவில் ஷாஜஹான் மன்னர் என்ன செய்தார்? ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த புறத்திலே அவருடைய இடத்திலே அந்த தாஜ்மஹாலை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார். அந்த தாஜ்மஹாலுக்குள்ள ஒரு ரூம் இருக்கிறது. இந்த சுவர்கள் இதெல்லாம் மாணிக்க கற்கள், பல வர்ண கற்கள், அதுக்குள்ளுக்கு மனுஷன் வாழக்கூட இயலாத மாதிரி ஒரு ரூம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பட்டாடோப வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் செய்த ஆட்சி காலத்தை பார்த்தால் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஏன் அவ்வளவு காலம் பள்ளிகள் என்ன, அலங்காரங்கள் என்ன, இஸ்லாமிய குர்ஆன் என்ன, இன்னொரு என்ன இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், இத்தனையும் செய்துவிட்டு அவர்களுடைய அதிகாரங்களை எல்லாம் விலைக்கு விற்று விட்டார்கள். பெண் என்ற ஷைத்தான் வந்து வாங்கினான். இன்னொரு அண்ணன் ஷைத்தான்கள் எல்லாம் வந்து அவர்களை விலைக்கு வாங்கினார்கள். நாட்டை பறிகொடுத்து விட்டு இன்று இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு குடியுரிமையே இல்லை என்று சொல்லி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அங்கே பெரிய ஆலோசனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் பலஸ்தீனை பற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறீங்களா? பலஸ்தீனை வேறையாக நாங்கள் பேச வேண்டும். பலஸ்தீன நிகழ்வுகளுக்கும் இந்தியா, ஸ்பெயினை போன்ற இந்த நாடுகளுடைய நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பலஸ்தீனை பற்றி நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதுவரைக்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அதிகாரிகள் எல்லாம் இப்லீஸுக்கு நல்லா தெரியும். அதனை வைத்து அவன் விலைக்கு வாங்குவான். விலைக்கு வாங்குகின்ற நேரத்தில் முதலாவது தூக்கி வீசுவது என்ன? இஸ்லாத்தை தன் வீசுற.
இஸ்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றது? பாங்கு சொன்ன தொழணும், பாங்கு சொன்ன உடனே ஹய்ய அலஸ்ஸலா. ஹய்ய என்றால் ஒருவரை இங்கே ஒரு பாம்பு கடிச்சு போட்டுன்னு வைங்க, தூரம் இருக்கிறார் ஒருத்தர், அவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற, எப்படி கூப்பிடும்? ஓடோடி வாங்க, இங்க அவசரம், அவரும் ஓடி வர வேண்டும். அது போன்றுதான் ஹய்ய என்ற வார்த்தை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அலஸ்ஸலா, தொழுகைக்காக ஓடி வாங்க. அதை கேட்டுக்கிட்டே அவர் அப்படி தன்னுடைய உள்ளத்தை எங்கோ வீசிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய நன்னெஞ்சங்களே, சிந்திக்க கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னையும் இப்லீஸ் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறான், உங்களையும் இப்லீஸ் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறான். எங்களை எந்த துறையில் வாங்குகிறான் என்பதை புரிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்